அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசி அல்லது மீனம் லக்னமாக இருக்கீங்கன்னாக்க நிம்மதியாக இருக்க 4 வழிகள் என்ற தலைப்புல இந்த வீடியோவை பார்க்க போறோம். இந்த மீனம் ராசிக்கு 7 சனியில விரையச்சனி ஆரம்பிக்கும் போதே நிம்மதி போயிடுச்சு. பெரும்பாலானோருக்கு வெரி ஃபியூ பர்சன்ஸ், ஒரு 5% மக்கள் நிம்மதியாக இருந்திருந்தீங்கன்னாக்க அதுவே உங்களுடைய கொடுப்பனை, அதாவது ராஜயோகம் கொடுக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுக்தி நடந்திருக்கும். பிறப்பாலேயே நல்ல யோகத்தோடு பிறந்திருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 7 சனி பெருசா பாதிச்சிருக்காது. அதே சமயத்துல இந்த 95% மக்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க எதிர்பாலினர் உறவில் தான் பாதிப்பு அதிகமாகவே இருந்திருக்கும். பண விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலையும் அதிகமான பாதிப்பு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள், சில பேர் பிரிந்திருக்கிறது, வழக்குகள், இப்படி எதிர்பாலினர் உறவில் ஒரு பக்கம் பிரச்சனைனா சில பேருக்கெல்லாம் புதிய உறவு ஏற்பட்டு புதிய ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு பழகி அவங்களால கொஞ்சம் மன வருத்தம், பண நஷ்டம், பிரிஞ்சு விடுறது, அந்த பிரிவே ஒரு மன வருத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறது. அதாவது நல்லா பேசிட்டு இருந்தவங்க கூட திடீர்னு உங்களுடைய உறவை கட் பண்ணியிருப்பாங்க. அந்த மன வருத்தம் தான் பெருசா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா கூட காதல் ஏற்பட்டு அந்த காதல் பிரேக்கப் ஆகி அந்த பிரேக்கப்பால மன வருத்தத்தோடு இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கடந்த காலத்துல இருந்திருக்கும். சில பேருக்கு வேலை விஷயமா ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், இடமாற்றம், ஆனாலும் வேலையில ஒரு ரெகக்னிஷன் இல்லைன்ற ஒரு கவலை, இப்படி பாத்தீங்கன்னா நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான் இந்த 7 சனி காலகட்டத்துல விரையச்சனியா இருந்த காலகட்டத்திலேயே இருந்தது. இப்போ ஜென்ம சனியா இருக்கு. இன்னொரு பக்கம் விரையச்சனி மட்டும் அந்த நேரத்துல சொல்ல முடியாது. ஜென்ம ராகு, அதுதான் பாதிப்பு அதிகமாவே கொடுத்திருக்கோம். இப்ப ஜென்ம ராகு இல்ல, ராகு ராசிக்கு 12ஆம் பாவகத்திலையும் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேதுவும் இருக்கு. அதே போல ஜென்மத்துல சனி இருக்கிறதுனால நம்ம சில விஷயத்துல கவனமா இருக்கணும். யாருடன் எங்கே எப்போது கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல முக்கியமா பார்க்க போறோம். இப்போ ஒரு பொது பலன் தான் இது, பொதுவான விஷயங்கள் தான் நான் சொல்ல போறேன். இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா நிம்மதியா இருக்கிறதுக்கு 7 சனி காலகட்டத்துல முதல்ல நிம்மதியா இருக்கிறதுக்கு இருக்கிறத வச்சு வாழ்றது தான் முதல் நிம்மதியே. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா பேராசைப்படுறவங்களுக்கு, பிறர் பொருளை கவரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, பிறர் பொருள் மேல் ஆசைப்படுறவர்களுக்கு தான் இந்த சனி பகவான் கடுமையான தண்டனை கொடுக்கிறது. அப்போ நம்மளுடைய பொருள், அதாவது நம்மளுடைய வாழ்க்கை துணைவர், நம்மளுடைய உறவு அப்படின்ட்டு அவங்க மேல ஒரு அஃபையரோடு இருந்துட்டீங்கன்னாக்க எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் ஒரு எதிர்பாலினர் உறவு வருதுன்னா அதுல கவனமா இருக்கணும். அதற்கு ஆசைப்பட்டு போனால் பிரச்சனைகள் கூடவே வரக்கூடியதாகவும், மன கஷ்டங்கள் வரக்கூடியதாகவும், பண நஷ்டங்கள் வரக்கூடியதாகவும் இருக்கும். சப்போஸ் வாழ்க்கை துணைவரை இழந்துட்டேன், தனித்து இருக்கிறேன், எனக்குன்னு ஒரு அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லை, நான் ஒரு ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்கிறேன், அது கிடைச்சா போறது தப்பா அப்படின்னாக்க கண்டிப்பா தப்பு கிடையாது. அதை ஒரு முறைப்படி பார்த்து, ஜாதக பொருத்தம் பார்த்து, அந்த பர்சன் உங்களுடைய கேரக்டருக்கு அவருடைய கேரக்டரும் ஒத்து போகுமா, அதே போல அவருடைய லாங் டேர்ம் லைஃப் அதாவது எப்படி இருக்கு, தசாபுக்திகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்துல அனலைஸ் பண்ணி ஒரு மறுமணமோ அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஏற்படுத்திக்கிறது என்பது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி உறவு நிலை என்பது பெருசா பாதிக்காது. அதாவது ஒரு நியாயமான வழியில போகும்போது பெருசா பாதிப்பு இருக்காது. அதாவது ஒரே நேரத்துல இருவருடன் வாழணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பகவான் பாதிப்பை கொடுப்பார். முதல் பாயிண்ட் அதுதான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வேலையில ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் இருக்கு, ஆனா ரெகக்னிஷன் இல்லை, இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போகலாமா இல்ல இடமாற்றம் செய்யலாமா அப்படின்ற கவலைகள். இந்த ஜென்மசனி காலகட்டத்துல குறிப்பா இந்த டியூரேஷன்ல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இப்ப இருக்கு, முன்னோக்கியும் பின்னோக்கியும் போகும். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் பின்னாடி வருது அடுத்த மாதங்கள்ல. அந்த வகையில பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நேரத்துல வேலை மாற்றம் செய்யாம இருக்கிற வேலையிலேயே இருக்கிறது நல்லது. அதையும் மீறி ஒரு டென்ஷன் இருக்கு, வேலை போயிடுமோன்ற பயம் இருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு ஒரு முடிவெடுங்க. ஆனா ஒரு வேலை கிடைச்ச பின்னாடி இன்னொரு வேலையை விடுறது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். அடுத்தது கடன் பிரச்சனை. முக்கியமா மீனம் ராசிக்கு கடுமையான கடன் பிரச்சனையும் கடந்த காலமாகவே இருந்தது. அந்த கடன் பிரச்சனையோட தாக்கங்கள்லாம் குறையுமானாக்க இந்த காலகட்டத்திலையும் தொடரும். அதனால புதிய கடன் படாம இருக்கணும், அகலக்கால் வைக்காம இருக்கணும், பெரிய திட்டங்கள் பெரிய முயற்சிகளை தவிர்க்கிறது கூட
இந்த காலகட்டத்தில் நல்லது. கடன் வாங்கி ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னா அது செய்யாதீங்க. ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறது கூட நீங்க யோசிக்கணும் இந்த நேரத்துல. அப்படி செஞ்சா கூட அது கூட உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறோம், மாசம் ஆனா இவ்வளவு சம்பளம் வருதுன்னா அதுல ஒரு 20% அளவு கடனை ரீபேமெண்ட் பண்றதுக்கு நம்மளால முடியும் லைஃப் லாங் அப்படின்னாக நீங்க கடன் வாங்கலாம். ஒரு வேலையில இருக்கிறேன், பிரைவேட் வேலையில இருக்கிறேன், இப்ப நான் மாசம் வந்து 1 லட்சம் கூட சம்பாதிக்கிறேன், நான் வந்து கடன் வாங்கி வீடு கட்டுறேன் அப்படின்னா நீங்க யோசிக்கணும். ஏன்னா பிரைவேட் வேலை என்பது எந்த காலகட்டத்திலுமே நிரந்தரம் கிடையாது, எப்ப வேணாலும் மாறுதலுக்கு உட்பட்டது. அதுதான் நான் சொல்ல வர்றது. அதனால நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் அந்த விஷயத்துல. இந்த மீனம் லக்னம், மீனம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் பாவகம், மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உபய ராசி, நீர் ராசி. இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான். இங்க வந்து பாத்தீங்கன்னா புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள் மற்றும் ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள் இந்த இடத்துல இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னாக்க இதுல அதிகமா பாதிக்கப்பட்டவர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இந்த திருமண வாழ்க்கை உறவில் பிரிந்திருக்கிறது, பிரச்சனையோடு இருக்கிறதுன்னு பாதிச்சிருக்கீங்க. உத்திரட்டாதியில் இருப்பவர்களுமே கடன் ஒரு பக்கம், உடல்நலத்தில தொந்தரவுகள் ஒரு பக்கம், கூடவே குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள், நெருங்கியவரை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்படிதான் இருக்கு. இந்த வருஷம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதுலேயும் தடைகள், முயற்சி தடைகள், வேலையில பிரச்சனை, பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்கள், குடும்ப வாழ்க்கையிலும் கருத்து வேறுபாடுகளோடு இருந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷம் ஃபுல்லாவே பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில விஷயங்கள்ல கவனமா தான் இருக்கணும். அதே போல இந்த ஜென்மத்துல வரக்கூடிய சனி உங்களுடைய மன குழப்பத்தை ஏற்படுத்தும், மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த சனி 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணைவருடைய பிடிவாதம் உங்களுக்கு டென்ஷனை உருவாக்கலாம், நண்பர்களால சில டென்ஷன்கள் உருவாகலாம். அதனால குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இப்போ பெரிய முடிவு எடுக்காம இருக்கிறது தான் நல்லது. ஒரே வீட்டுல கணவன் மனைவியா இருக்கிறீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையா போறது தான் நல்லது. அதாவது வாழ்க்கை துணைவர் உங்களை புரிந்து கொள்ளாமல் கூட இந்த நேரத்தில் இருக்கலாம், பிடிவாதத்தோடு இருக்கலாம், அல்லது சுயநலமா செயல்படலாம். அது உங்களுக்கு ஒரு டென்ஷனையும் மன வருத்தத்தையுமே கொடுக்கலாம். ஸோ அந்த டென்ஷன், மன வருத்தங்கள் வந்து உங்களுக்கு இந்த வருஷமும் ஃபுல்லாவே இருக்கும், அடுத்த வருஷமும் இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷமும் இருக்கும். இடத்துல 2.5 வருஷத்துக்கு மேல இந்த பிரச்சனை இருக்கு. இது வந்து இந்த மாசம் தீந்துரும், அடுத்த மாசம் தீந்துரும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இந்த 3 வருஷமும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொது பலனா சொல்லணும்னாக்க இதற்கு மேல நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி முக்கியம். நம்ம ஜாதகத்தின்படி ஒரு நல்ல கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னா இந்த தாக்கங்கள் என்பது கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். அதாவது சில பேர் கொஞ்சம் அதிகமா இருக்கும், சில பேர் கம்மியா இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனையோடு போயிடும், சில பேருக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட போகும். அதுதான் ஒண்ணு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கூட்டாளிகளோடு சேர்ந்து கூட்டு தொழில் செய்யாம இருக்கிறது நிம்மதியை தரும். காலகட்டத்துல நீங்க யாருக்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த பேசினா கூட அந்த நல்ல விஷயத்த நல்ல விஷயமாவே புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அதை வந்து ஏதோ தவறாக நீங்க சொல்லிட்ட மாதிரி ஃபீல் பண்ணி தேவையில்லாம உங்க மேல ஒரு விமர்சனங்களை வைப்பாங்க. அதை நினைச்சே வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில மற்றவங்க உங்களை பயன்படுத்திக்குவாங்க, பண விஷயத்திலேயோ அல்லது மன விஷயத்திலேயோ. மனம் அல்லது பணம் இதுவற்றை உங்ககிட்ட இருந்து கவரக்கூடியவர்களாகவே இருப்பாங்க இந்த நேரத்துல உங்ககிட்ட பழகக்கூடியவர்கள். அப்போ மனதையோ பறி கொடுத்துட்டு அல்லது பணத்தை பறி கொடுத்துட்டு ஏமாற்றங்களை சந்திக்காம இருக்கணும்னாக அந்த நபர்கள்கிட்ட, புதிதாக வரக்கூடிய நபர்கள்கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல யார்கிட்டையும் வெளிப்படையா பேசாம இருக்கிறது நல்லது. நீங்க வெளிப்படையா பேசுறது நல்ல விஷயமா இருந்தாலையும் அதை தவறாக திரித்து 4 பேருக்கு பரவ விடுறதுனால வதந்திகளை உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும். அதே போல பர்சனல் விஷயம், முக்கியமா உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை மற்றவங்களோட ஷேர் பண்றீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பாங்க மற்றவங்க. எப்படியோ அது வந்து நம்பிக்கையான பர்சன் கிட்ட தான் நான் சொன்னேன்னா கூட அந்த பர்சன் மூலமா கூட மற்றவர்களுக்கு அது பரவி அது ஒரு மன அழுத்தத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால சக பணியாளர்கள், உறவுகளோட உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை ஷேர் பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு நிம்மதியை தரும். அடுத்தது இப்போ வந்து வழக்கு இருக்கு, கோர்ட் கேஸ்ல இருக்கு, இதெல்லாம் வந்து முடிவு பெறுமா அப்படின்னாக்க ஏறத்தால வந்து உங்களுடைய தசாபுக்தி அதுக்கு ஒரு முக்கிய காரணம். உங்க ஜாதகத்துல வழக்குகளில் வெற்றி அடையணும்னு இருக்குன்னாக்க கண்டிப்பா வெற்றி இந்த காலகட்டத்தில் உறுதியாகவே ஏற்படும். ஏன்னா ராகு வந்து 12ஆம் பாவகத்திலையும் கேது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்படும். அதாவது டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கிறவங்களுக்கு, சொத்து சம்பந்தமான கேஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு அதுல ஒரு தீர்வுகளும் கிடைக்கும். அந்த தீர்வுகள் மூலம் நீங்க அடுத்த வாழ்க்கையை நீங்க பிளான் பண்ணலாம். வாழ்க்கை துணைவரை பிரிந்தவங்க அல்லது சில பேருக்குலாம் வந்து பிரச்சனையே இல்லை, சின்ன சின்ன பிரச்சனை தான் அப்படின்னாக்க அவங்க எல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் வரும்.
அதற்கான சூழ்நிலையுமே உங்க ஜாதகத்தில் பார்த்துதான் அதுக்கு முடிவுகள் வந்து இருக்கு. அது மீனராசிக்காரங்களை பொறுத்தவரை கொஞ்சம் கோபமா பேசுவீங்க, மற்றவங்களை டாமினேட் பண்ற மாதிரி கூட இருக்கும். ஆனா அதுல ஒரு நியாயம் இருந்தாலையும் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள், அதுல பிரச்சனைகளை உருவாக்குவார்கள். அதனால எதுலையும் கொஞ்சம் இனிமையா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க பேசுறது கொஞ்சம் கடினமாக இருந்தோ அதுல நியாயம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் யாரும் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களை பற்றி தவறான இமேஜ், தவறான பிம்பங்களை மற்றவர்களுக்கு பரப்புவார்கள். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். மீனம் ராசி, மீனம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் மேரேஜ் லேட் ஆகும். மேரேஜ் லேட்டா பண்றதும் நல்லதுதான். திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு பிரச்சனைகளும் சச்சரவுகளும் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னாக்க இது வந்து உபயராசி. உபயராசி இருக்கிறதுனால இவங்களுக்கு பெரும்பாலானோருக்கு இருதாரம் இருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க குறிப்பா இந்த நேரத்துல இந்த மேரேஜ் லைஃப் இஷ்யூஸ்லாம் நிறையவே வரும். அப்போ கொஞ்சம் பொறுமையா இருந்து விட்டு கொடுத்து போறது தான் நல்லது. மேலும் 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன். இந்த சந்திரன் தான் வந்து பாத்தீங்கன்னா ராசியில் இருப்பார். பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். பிள்ளைகள் வந்து உங்களை தேடி வருவாங்க. பிரிந்திருந்தா கூட உங்களுக்கு வந்து முதல் குழந்தை வந்து பெண்ணாக இருக்கும். பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாக்க நீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில சக்சஸ்ஃபுல் பர்சனாகவும் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சொல்ல போனாக தாயாருக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நீங்க எப்பயுமே வந்து சேவை செய்யணும். அப்படி சேவை செய்யும் போது உங்களுக்கான கடமைகளை நீங்க செய்யும் போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்காது. நீங்க முக்கியமான ஒரு சூட்சம் என்ன அப்படின்னாக்க எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க போகக்கூடியதுக்கு முன்னாடியும் தாயாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போங்க பாருங்க. அந்த போற காரியம் சக்சஸ் ஆகும். ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கனாலும் சரி, அல்ல ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நீங்க பேசுறதுக்கு போறதுனாலையும் தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போங்க. வாழ்க்கை துணைவருக்கும் நீங்க கொஞ்சம் கடமையை ஆற்றணும், சேவை செய்யற மாதிரிதான் இருக்கும். நீங்க ஆணா இருந்தா பெண்ணுக்கு, பெண்ணா இருந்தா ஆணுக்கு நீங்க நிறைய டாமினேட் பண்ணாம கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையா போறதன் மூலம் தான் உங்க திருமண வாழ்க்கையே பெட்டரா இருக்கும். இதுதான் முக்கியமான சூட்சமோ. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமம் வந்து மீனராசியை பாதிக்குமா அப்படின்னா, சந்திரன் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பா சந்திராஷ்டமத்தால பாதிப்புகள் உண்டு. எந்த வகையில் அப்படின்னாக்க ஒரு மன அழுத்தம், அதுவும் இந்த ஜென்ம சனியா இருக்கக்கூடிய காலகட்டத்துல மன அழுத்தம், போற காரியம் சக்சஸ் ஆகாது, பண விரயங்கள் ஆகும், அல்லது கடன் பிரச்சனைகள் இந்த நேரத்துல தூக்கலா இருக்கும், அல்லது மற்றவங்களுடைய பழிச்சொல் அவமானத்துக்கு உள்ளாகிறது. அதே போல இந்த நேரத்துல ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துற மாதிரி செலவுகள் இப்படிலாம் வரும் இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு சுப விரயம் பண்ணிடுங்க. சுப விரயன்றது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி போட்டுறது, வாடகை கொடுக்குறதா இருந்தா கொடுத்துறது, இதெல்லாம் ஒரு சுப விரயங்கள் தான். அப்ப சுப விரயம் பண்ணிடுறீங்கன்னாக்க அசுப விரயத்துக்கு வாய்ப்பு குறைவு. அடுத்தது இந்த மருத்துவ செலவு இல்லாம இருக்கணும். வயதானவர்களாக இருக்கீங்க, சந்திராஷ்டம நாட்கள்ல மருத்துவ செலவுலாம் வரும். அப்போ நீங்க என்ன செய்யணும்னாக்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு சந்திராஷ்டம நாட்கள்ல பிள்ளையார் கோயில் உண்டியில ஒரு 100 50 போட்டு வந்துருங்க. கண்டிப்பா அதுவுமே உங்களுக்கு சந்திராஷ்டமத்தோட தாக்கத்தை குறைக்கும். அடுத்தது கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு பாதிப்பிலிருந்து நீக்கும். பொதுவாகவே ஜென்மசனி காலகட்டத்துல நீங்க வந்து சனிக்கிழமை தோறும் கால பைரவர் வழிபாடு கூட செய்யலாம். தீபம் வந்து எலுமிச்சம்பழத்துல போடுறது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிட்டு அதை திருப்பினீங்கன்னா வந்து விளக்காகும். அது மாதிரி திருப்பி ஒரு 9 விளக்கு ரெடி பண்ணி 9 விளக்கு சனிக்கிழமை போடுங்க. கால பைரவர் வழிபாடு என்பது காலத்தால் வந்த சோகத்தை நீக்கக்கூடியதாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவானுடைய ஜென்மசனி காலகட்டத்துல நீங்க விநாயகர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு இந்த 3 வருஷம் வந்து பெருசா பாதிக்காம இருப்பீங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.